தே ஆர் ஆல் சூப்பர் உமன். அந்த சூப்பர் உமன்னா மாதவிலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமுத்திரக்கனி சார் நடிச்சிருக்காங்க. மூணாவது வந்து இந்த சாங் வந்து அங்கே ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்கும். அந்த சாங்க்கு வந்து வி வாண்ட் சம் சூப்பர் வாய்ஸ், அதுதான் அனிருத் சார். இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மட்டும்தான் இந்த படத்துக்குள்ளே வந்தோம். இந்த படத்தில் வந்து ஏன் சிங்கப்பெண்ணே அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க வந்து ஆல்மோஸ்ட் 20 நேஷ்னல் ஸ்விம்மர்ஸ். அவங்க எல்லாருமே வந்து ஒரு 20 நேஷ்னல் கோல்டு மெடல் வாங்கினாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னா, ஒரு நேஷனல் ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும். அந்த நேஷனல் ஈவெண்ட்டில் இந்த சூப்பர் விமன் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நேஷனல் ரைட். அந்த நேஷனல் ஈவெண்ட்டில் இவங்க வந்து நடிக்க முடியாது. இவங்க உண்மையிலே பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வாங்கணும். இது வாங்கினா மட்டும்தான் இந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த 3 விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆர்த்தி, மாதவிலத்தா, அனிருத் சார். 4வது இந்த நேஷனல் ஈவெண்ட். நாங்கள் இந்த படம் எடுக்கும்போது படத்தோட கதையெல்லாம் எங்கேயுமே ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்தியன் ட்ரையத்லான் அகாடமி அண்ட் நேஷனல் ட்ரையத்லான் அசோசியேஷனோட ட்ரையர் பண்ணி ஒரு நேஷனல் ஈவெண்ட்டை லைவாக கனெக்ட் பண்ணோம். 283 நேஷனல் ட்ரையத்லிஸ்ட் இந்த படத்தில் உண்மையிலே நடிக்கல, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் லைவாக ஷூட் பண்ணோம். அந்த நேஷனல் ஈவெண்ட்டில் ஆர்த்திக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே நாங்கள் வந்து ஹிடன் கேமரா 13 கேமராஸ் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டே ஈவெண்ட்டில் உண்மையிலேயே இவங்க கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க. அவங்க கோல்டு மெடல் வாங்கலைன்னா இந்த சிங்கப்பெண்ணேன்ற படமே நாங்கள் எடுத்திருக்க முடியாது. இந்த ட்ரெய்லரும் பார்த்துக்க மாட்டீங்க, இந்த சாங்கும் பார்த்துக்க மாட்டீங்க, எதுவுமே நடந்துருக்காது. ஸோ இந்த ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்க கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கே ஆஃப்டர் 3 months தான் நாங்கள் போனோம். இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் சிங்கப்பெண் இருக்காங்க. என்னன்னா, நீங்கள் எல்லா ஹீரோயினும் பார்த்துருப்பீங்க, பிகாஸ் தே வில் பி வெரி சொஃபிஸ்டிகேட்டட். அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த நேஷனல் ஈவெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 4.5 hours நடந்துச்சு. அந்த 4.5 hours இன்னொரு சிங்கப்பெண்ணை உள்ள இருந்தாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, 283 ட்ரையலிஸ்ட் இல்லாமல் அந்த இன்னொரு சிங்கப்பெண்ணை ஷில்பா மஞ்சள். ஏன்னா ஷில்பா மஞ்சள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் இல்லாமல் எந்த ஒரு தண்ணி கூட குடிக்காமல் ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 4 hours to 4.5 hours அந்த நேஷனல் ஈவெண்ட்டில். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருந்தோம். ஏன்னா இந்தியன் நேஷனல் ட்ரையத்லான் அகாடமியோட நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்டது என்னன்னா, இந்த ஸ்போர்ட்ஸை நாங்கள் வெளியே கொண்டு வரணும். கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையத்லிஸ்ட்டில் வந்து தே ஆர் வின்னிங் கோல்டு இன்டர்நேஷ்னலி அயன்மேனில். நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸை நாங்கள் கொண்டு வரணும். அதனால் இவங்க வந்து ஷி ஹாஸ் டு பி பார்ட்டிசிபேட்டட் இன்டு இட் ஆஸ் கோச் அப்படின்னும் போது வி அக்செப்டட். இந்த அக்செப்டன்ஸ் வந்து ஷில்பா மஞ்சள் வாஸ் தேர் இன்சைட். ஸோ அவங்களும் வந்து ஷி பர்ஃபார்ம்ட் வெரி குட். நீங்கள் படம் பார்க்கும்போது நான் இங்கே வந்து ரிவீல் பண்ணிவிட்டு அந்த நேஷனல் ஈவெண்ட் நாங்கள் ஷூட் பண்ணோன்னே நீங்கள் கதையாக பார்க்கும்போது எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. இது இல்லாமல் மாதவிலத்தான்ற கேரக்டர் என்னன்றதை நான் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவன் சூப்பர் பவர் உமன் சொல்லிட்டேன். 38 years வரணும். ஐ மீன் இன்னர் ஏஜ் ஆஃப் 38 அவங்க வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த வீல் சேர்ல உட்காந்து அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு வந்து கிட்ஸோட கம்ப்ரஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களால வந்து ஃபர்தராக அவங்களால வந்து பேசிக் நீட்ஸ் கூட பண்ண முடியும். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு சர்ஜரி பண்ணால் 1 year நீங்கள் இறந்துடுவீங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இப்படியே எப்படின்னா ஒரு 3 to 4 months தான் நீங்கள் சர்வை பண்ணுவீங்கன்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷி வாண்ட்ஸ் டு லிவ் அ லைஃப் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ். அவங்க அம்மா அப்பாக்காக கண்டிப்பாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அந்த இன்கம்ன்றது அவங்களுடைய சம்பளம் தான்.
அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ஃபிடென்ட்ல ஷி வென்ட் ஃபார் ஹைட்ரோல இருக்கு. அது ஒன்றுமே கிடையாது, ஸ்விம்மிங் தான். அவங்க போய் ஆந்திரா கிளப்பில் நீச்சல் பழகிறாங்க. நீச்சல் பழகி 1 இயரில் ஷி ஒன் த நேஷ்னல் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 3 years she won 17 gold medals. இதெல்லாம் பார்த்துட்டு யுஎஸ்ல இருக்க ஒரு அகாடமி வந்து B2 CAN சொல்லிட்டு பீச் அண்ட் பேஸ்கெட் பால், அவங்க அதுலேருந்து ஸ்விம்மிங்லேருந்து அதுக்கு ஒரு அகாடமிக்குள்ள போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பெரிய லெட்டரே கொடுத்துருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வெங்கையா நாயுடு வந்து அவங்க பர்சனலாக மீட் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தோட கதையை சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட வி ஒர்க் ஃபார் 2.5 years. இந்த 2.5 years பெரிய பெரிய ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஜாகிரபிஸ் சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் கதையாக பார்க்கும்போது ஒரு விமன் என்ன மோட்டிவேஷன் வேணும், ஹவு தே ஷுட் ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் ஆல் ஹகன்ஸ்ன்றத இந்த படத்தில் நாங்கள் கதையாக சொல்லியிருக்கோம். அதை சொன்னவங்க யாருமே வந்து தே ஆர் நாட் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ், தே ஆர் ஆல் சூப்பர் விமன் ஆஃப் ரியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரை நான் தான் டைரக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த படத்தோட டைரக்டர்ன்ற முறையில் நான் எப்போவும் வந்து ஜெயிச்சிட்டேன். ஏன்னா 100% சூப்பர் விமன் அந்த படத்துக்குள்ள வச்சு அந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சு நாங்கள் பார்க்கும்போது இதோட எடிட்டர் வந்து KL பிரவீன், நம்ம மாநாடு எடிட்டர், அவர் படம் பார்த்துட்டு இட் இஸ் ரியலி அமேசிங் சொல்றீங்க. இதோட மியூசிக் டைரக்டர் வந்து பிரான்ஸ் சிவமணி சார் பையன் பிரான்ஸ் சிவமணி. ஸோ டேரக்டராக நான் எப்போ ஜெயிச்சிட்டேன், ப்ரொடியூசராக ஜெயிப்பேனான்னு தெரியாது. பட் இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா எல்லா சிங்க பெண்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஆல் விமன் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். யூ வில் கெட் ஒன் குட் எம்பவர்மெண்ட்.